யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கம்பெனியை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி நீங்க ஒரு பிஎஸ்சி செக்டர்ல ஏதோ ஒரு கம்பெனி நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. அதே இந்த பேங்கிங் செக்டர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்த ஐஓபி இது எல்லாமே விட நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க பிஎஸ்சி செக்டர்ல ஏதோ ஒரு பேங்க் பாக்குறீங்க அப்படின்னா இது கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஏன்னா புக் வேல்யூட கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேஃப்டி நெட்ன்றது வந்து நமக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் 0.8 டைம்ஸ் தான் புக்கா வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா வந்து பார்க்கும்போது இது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க பிஎஸ்சி ஸ்டாக்ஸா நீங்க வந்து செக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, பட் நீங்க பிரைவேட் பேங்கா நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பெட்டரான வேல்யூஷன் வந்து இருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியை பத்தி நிறைய வந்து போய்கிட்டே தான் இருக்கு டாக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நிறைய வாலட்டிலேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் ரைட்ஸ் இஷ்யூமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணி வாங்கிருப்பீங்க. அண்ட் தென் ரைட்ஸ் இஷ்யூ நிறைய பேர் அப்ளை பண்ணாமலே இருப்பீங்க. ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கவங்க. ஸோ இந்த கம்பெனில ஒரு இன்வெஸ்டரா நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னும் போது இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரொம்பவே ஒரு சின்ன கம்பெனி. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப வேல்யூஷன் சைஸ் நம்ம செக் பண்ணும்போது புக் வேல்யூட அண்டர்ல தான் வந்து ட்ரேட் ஆகுறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனில நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா இது வந்து இங்க பினான்சியல் சைஸ் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா என்ன இங்க வந்து என்பிஎஸ் வந்து அதிகமா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கியர் பெட்டா தான் வந்து இருக்கும். நீங்க ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டரா வந்து மூவ் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து இருக்கலாம். கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் அக்ரெசிவா வந்து போகலாம். எதுக்காக அப்படின்னா அதிகமா அப்போ வாங்கலாம், அதிகமா டவுன் வாங்கலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இதுல வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே ஓகே அப்படின்னும் போது நீங்களும் இந்த ஸ்டாக் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.